நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளருமான அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு கலாநிதி வியாசாமி அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே, மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் திரு சிற்றரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மயிலை வேலு அவர்களே, திரு ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் திரு எபினேசர் அவர்களே, கூடைப்பந்து சர்வதேச விளையாட்டு வீரர் சகோதரர் திரு ஜீவானந்தம் அவர்களே, வாள்வீச்சு வீராங்கனை சகோதரி மரியா அக்ஷிதா உள்ளிட்ட அனைத்து வீரர்களே, வீராங்கனைகளே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, எஸ்டிஐடைய அலுவலர்களே, விளையாட்டு வீரர்களே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள கேலோ இந்தியா யூத் கேம்ஸை முன்னிட்டு இங்கு இந்த விளம்பர வண்டிகள் கேண்டர்ஸை கொடியேற்றி தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த முதல் விளையாட்டுத்துறை புது எழுச்சியை பெற்றுள்ளது. எண்ணற்ற சாதனைகள், ஏராளமான உயரங்கள் என மற்ற துறைகளைப் போலவே விளையாட்டுத் துறையிலும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த 6வது எடிஷன் 6வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸை முதல் முறையாக தமிழ்நாட்டில் வருகின்ற 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நாம் நடத்த உள்ளோம். எப்படி 44வது FIDE செஸ் ஒலிம்பியாட் போட்டியை இந்தியாவே இல்லை உலகமே பாராட்டுகின்ற அளவில் நடத்தி காட்டினோமோ, அதே போல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸையும் மிகச்சிறப்பான முறையில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம். இந்த தேசிய அளவிலான போட்டியை தமிழ்நாடு எங்கும் இந்திய ஒன்றியம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற விதமாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். இன்றைக்கு இந்த கேண்டர்ஸ் பிளாக் ஆஃப் நிகழ்ச்சி இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய இடங்களில் கேலோ இந்தியா இளையோருக்கான இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. இதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக தான் இந்த 4 வாகனங்கள் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பெருமைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் வேலுநாச்சியாருடைய உருவத்தை கொண்ட வீரமங்கை மேஸ்காட், டார்ச் ஆகியவை இந்த கேண்டர்ஸுடன் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க உள்ளன. இந்த கேண்டர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள முக்கியமான இடங்களுக்கு, பள்ளிகள், கல்லூரிகளுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளன. இந்த வாகனங்களின் வருகையின் பொழுது மாவட்டம் தோறும் அமைச்சர்கள், மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மேலும் இந்த கேண்டர்ஸ் இதை ஒட்டி இது செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் மினி மாரத்தான் போட்டிகள், வாகன பேரணி போன்றவற்றும் நடைபெற உள்ளன. மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, கேலோ இந்தியா யூத் கேம்ஸிற்கான லோகோ வரைதல் போட்டி மற்றும் வீரமங்கை மேஸ்காட்டை முன்னிறுத்து வேலுநாச்சியார் குறித்த கட்டுரை போட்டிகளும் நடைபெற உள்ளன. இந்த கேண்டர்ஸ் வருகின்ற ஒவ்வொரு நாளும் திருவிழா போல அந்தந்த இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற இருக்கின்றன. விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக கழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பலனாகத்தான் ஏராளமான அங்கீகாரங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்து வருகின்றன. சமீபத்தில் கூட கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் CII சார்பில் தமிழ்நாட்டிற்கு த CII பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் எனும் உயரிய விருது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. செஸ் என்றால் சென்னை, சென்னை என்றால் செஸ் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சென்ற மாதம் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 2023 போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்தினோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள், ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை, வேர்ல்டு சர்ஃபிங் லீக், HCL சைக்கிளத்தான், தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி என ஏராளமான போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடத்துவது மட்டுமல்ல,
அது போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனையர் வெற்றி பெறவும் உறுதுணையாக நம்முடைய அரசு இருந்து வருகின்றது. நம் விளையாட்டு வீரர்கள் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்தது மட்டுமல்ல, அவருடைய சொந்த நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயை வழங்கினார்கள். இந்த சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக இதுவரை 100க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் 4 கோடி அளவிற்கு நாம் நிதி உதவி அளித்துள்ளோம். இதன் பலனாக இதுவரை இல்லாத அளவிற்கு சீனாவில் நடைபெற்ற 19வது ஏசியன் விளையாட்டுப் போட்டிகளில் 48 தமிழ்நாட்டு வீரர்கள் 28